Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். நாங்க மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத தமிழக அரசு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கு. வீடுதோறும் மருத்துவம் அப்படின்னு எவ்வளவு திட்டங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், நம்ம சிஸ்டர்னு சொல்லக்கூடிய செவிலியர்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய செவிலியர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில இருந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வந்து அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா பணி நிரந்தரம் கொடுக்கல. இன்னைக்கு மணி இப்ப இரவு 2:15. காலையிலிருந்து போராடி மாலை வந்து காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ்ல அவங்களை கூட்டிட்டு வந்து சில இடத்துல தகாத வார்த்தைகள்லாம் பேசி அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இங்க வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 செவிலியர்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லாமே பெண்கள், குழந்தைங்களோட இருக்கிறாங்க. அவங்களோட கிட்டத்தட்ட வரும்பொழுது கண்டிப்பா அமைச்சர் வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா அந்த சமயத்துல அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்க உள்வாங்கணும். எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல ஒரு செவிலியர் இல்ல 2 செவிலியர் மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 16 மணி நேரம், சில செவிலியர்கள் 24 மணி நேரம் கூட வேலை செய்யக்கூடிய சுகாதார நிலையங்கள் தான் அதிகமா இருக்கு. அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரசவம் வரும்போது பிரசவத்துக்கு கூட ஒரே ஒரு செவிலியர் தாயையும் பார்க்க வேண்டிய கடமையும் அதே நேரத்தில் குழந்தையையும் பார்க்க வேண்டிய கடமையும் எல்லா செவிலியர்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களே டேட்டா என்ட்ரியா இருக்கிறாங்க, அவங்களே கிளீனரா இருக்கிறாங்க, ஆயா வேலை செய்யறதும் அவங்களே பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியனாகவும் அவங்களே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒரு செவிலியர் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கடுமையான மன உளைச்சல்ல இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க நீதித்துறையை நாடி சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கான ஆர்டரும் கொடுத்துருக்கு. ஆனா மேல்முறையீடு பண்றேன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அவங்கள வந்து அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க சொன்னது என்னன்னா, கொரோனா காலத்துல நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராம பயந்துட்டு இருந்த நேரத்துல தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு கடினமான போராட்டத்துல எல்லா மக்களையுமே அவங்க காப்பாத்திருக்காங்க. நிறைய பேர் அதை இறந்தும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்யணுங்கிறது திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதிகள். திமுகவோட வாக்குறுதி 436ல போராடக்கூடிய செவிலியர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிய பொழுது. இன்றைக்கும் அவங்க வந்து ரோட்லையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் இன்னைக்கு வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இதை கடுமையாக கண்டனத்துக்குரியது. அதுவும் இல்லாம முழுதா போராடணும்னு நினைக்கும் பொழுது நிர்வாகிகள் வந்து ரொம்ப கடினமான நேரத்தில் பேசினாங்க. இந்த அரசு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டம் அரசியல் ரீதியா மாறக்கூடாதுன்னு, அரசியல் ரீதியா மாறுச்சுன்னா இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்பிடுவாங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய நன்றி. எங்களை கைது செய்தாலோ இல்லை எங்களை வந்து தகாத முறையில் நடத்தினாலோ உடனடியாக என்னுடைய பர்சனல் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். உடனடியாக எனக்கு கால் வரும். அடுத்த நொடி தமிழக வெற்றி கழகமும் நானும் சரி, சகோதரர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். அதை நாங்கள் வந்து தெளிவாக பதிவு பண்ணுறோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு, உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் போனால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு. நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இந்தியாவுடைய டாப் 2 அட்வொகேட்டை நாங்கள் வந்து சீனியர்ஸை வந்து உங்களுக்கு லீகலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த அரசு உங்களுடைய கோரிக்கையை அமைச்சர் அவர்கள் காலையிலே வந்து அவங்க கிட்ட பேசணும். குறைந்தபட்சம் 2000 பெண்கள் இன்னைக்கு வந்து நடு ரோட்லையும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லையும்
குழந்தைகளோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதாபிமானத்தோட வந்து பார்க்க கூட முடியாத ஒரு அரசு, ஒரு அமைச்சர் தான் இன்னைக்கு இருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை. பெண்களுக்கான அரசுன்னு சொல்றாங்களே தவிர 2000 பெண்கள் குழந்தைங்களோட நடு ரோட்ல இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறத நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனையை தமிழக அரசு உடனடியாக பரிசீலித்து அமைச்சர் முதல்ல இயக்கக்கூடிய 2000 பெண்களுக்கு காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, நாங்கள் வந்து உணவு வழங்கணும்னு சொல்லும் போது கூட இல்லைன்னா அமைச்சர் வரட்டும், அவர்கிட்ட நாங்கள் பேசணும், அட்லீஸ்ட் நாங்கள் பேசணும் அவரோட, எங்களோட கோரிக்கையை வந்து அதுக்கப்புறம் கூட வந்து அவர் நிறைவேற்றுறாருங்கிறதோட எங்களை வந்து ஒரு மனித தன்மையோட பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவருடைய வழி எங்களுக்கு புரியுது. அமைச்சர் அவர்கள் மனித தன்மையத்தோட பார்க்கணும், பார்த்து அவங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்கணும், கேட்டு முதல்ல அவங்கள வந்து சாப்பிட வைக்கணும், சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை உட்காந்து ஒரு கான்கிரீட்டா இதை எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு அவங்கள்ட்ட பதிவு செய்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் அவங்களோட தான் இருக்கிறோம். நிர்வாகிகளுடைய கேட்டுக்கொண்டது போல இதை அரசியலாக்க நாங்கள் விரும்பல. 2000 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 8000 செவிலியர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா வேலை செஞ்சும் அவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்குங்கிற ஒரு வழி, அதுவும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் வேலை இல்லை, 16 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக என்னன்னா மகப்பேறு விடுமுறை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அது வந்து லாஸ் ஆஃப் ஃபெயிலில் தான் அவங்க வந்து சம்பளத்தை மைனஸ் பண்ணி தான் வந்து லீவ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கான எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. தமிழக அரசு 6 மாதம் கொடுக்கணும், 8 மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நம்மளுடைய செவிலியர்களுக்கு ஒரு பிரசவம் ஆகும்போது கூட அவங்களுக்கு வந்து ஒரு லீவ் இல்லாதுங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தான் அவங்கள வந்து நம்மளை வந்து அரசு மருத்துவமனையில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஏழைகளையும் ஒவ்வொரு மருத்துவத்தில் அவங்களுக்கு தேவையானது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையா அவங்களோட இருப்போம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.